निपीयस्य क्षितिरक्षिणत्कथास्तथाद्रियन्ते न बुधः सुधामपि नलसितच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. எண்பத்தி எட்டோட முடிச்சோம். யாச்சமான ஜன மானச விருத்தேகே பூரணாய பத ஜன்மனயஸ்ய தேன பூமிர் அதிபாரவதீயம் ந துருமைர் ந கிரிபிர் ந சமுத்ரைஹி. இது எல்லாமே நளனுடைய மனசுல இருக்கக்கூடிய ஓட்டங்கள். தேவர்கள்லாம் நின்ன உடனே ஏதோ யாச்சகத்துக்காக நாங்க வந்திருக்கோம்பான்னு சொல்லி அவர் அப்படி நிறுத்தினர். இந்திரன் நிறுத்தின உடனே இவன் மனசுல என்னென்னலாம் ஓடுறதுங்கிறதுக்கு சொல்றச்சே, யாச்சமான ஜன மானச விருத்தேக பூரணாய எஸ்ய ஜன்மன, அதோ இந்த பரோபகாராய இதம் சரீரம், பரோபகாராய பலந்தின விரக்ஷாக, பரோபகாராய வஹந்தி நத்யः, பரோபகாராய துஹந்தி காவஹ, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் வர். அந்த மாதிரி இந்த சரீரம் இந்த ஜன்மாங்கிறது இன்னொருத்தனுடைய ஒரு யாச்ஞா, அதாவது அவளுடைய ஒரு பிரார்த்தனா. அந்த பிரார்த்தனாவை நம்ம பூர்த்தி பண்றதுக்கு இல்லைன்னா இந்த பூமி அதனாலதான் பாரவதியா இருக்கா. மரங்கள்னாலையும் சமுத்திரத்தினாலையும் பர்வதங்கள்னாலையும் இல்லை. ஏன்னா அவைகள்லாம் மற்றவாளுக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லோகமே. பரோபகாராய பலந்தி விரக்ஷான்னு சொல்றதே இத மனசுல வச்சுட்டுதான் இங்க நைஷதக்காரர் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ந துருமாக ந சமுத்திராக ந கிரிபிகி, இவர்கள் எல்லாம் மத்தவாளுக்காகவே உயிர் வாழக்கூடிய ஒரு ஒரு ஜென்மாவா இருக்கு. நம்ம ஒண்டிதான் மத்தவனுக்காக நம்ம கொடுக்கலன்னா அப்போ நம்ம பூமிக்கு பாரமா ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சது. இன்னும் மனசுல ஓடிட்டு இருக்கு நலனுக்கு. மா தனானி கிருபணஹ கலு ஜீவன் திருஷ்ணயார்ப்பயது ஜாது பரஸ்மை தத்ர சைஷ குருதே மம சித்திரம் எத்து நார்ப்பயதி தானி மிருதோபி. இதுல ஒரு கிருபணனுடைய ஜீவனத்தை பத்தி சொல்றா. ஒரு கிருபணனுங்கிறவன் ஒரு மைசர்லி, அதாவது ரொம்ப ஒரு பணத்தை இன்னொரு கஞ்சன், அந்த ஒரு கஞ்சனை பத்தின ஒரு விஷயம். கிருபணஹா கலு, இந்த கஞ்சன் எப்படி இருக்கான்னா, ஜீவன் உசுரோட இருக்கிறச்சு திருஷ்ணையா, அவனுக்கு ஏராளமான ஒரு மனசுல அந்த தர்ஸ்ட் ஃபார் வெல்த் இருக்கு, தன திருஷ்ணா அவனுக்கு இருக்கு. இருந்துட்டு போட்டோம். இருக்கிறதுனால ஜாத்து கதாச்சிதப்பி ஒரு பொழுதும் பரஸ்மை தனானி மா அர்ப்பயத்தோ, மத்தவனுக்கு அவன் பணம் கொடுக்கலங்கிறது ஓகே, இருந்துட்டு போட்டோம். புரியுறது எனக்கு. நலனுடைய மனசுல எப்படி போறது பாருங்க. அதாவது கஞ்சனா இருக்கிற ஒருவன் உயிரோட இருக்கிறச்சு இந்த பணத்து மேல ஆசை வச்சுண்டு இன்னொருத்தனுக்கு பணத்தை கொடுக்காத இருக்காங்கிறது ரைட்டு தான். தத்ர ஏஷகா மம சித்திரம் ந கரோத்து ந குருதே, எனக்கு இந்த விஷயத்துல ஏஷகா இந்த கிருபணனானவன் மம எனக்கு சித்திரம் ஒரு ஆச்சரியத்தை ந குருதே, எனக்கு சுத்தமா அவன் ஒரு ஆச்சரியத்தை செய்யல. ஆனா இவன் என்ன ஆறுதுன்னா, இந்த ஒரு கஞ்சனா இருக்கிறவன் எக்கச்சக்கமா பணத்தை சேர்த்து வச்சுக்கிறான். அவனோ கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது, குழந்தைகள் பெத்துக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு செலவுன்னு நினைக்கிறவன் ஒருத்தன். நம்ம பல கேரக்டர் இந்த மாதிரி லைஃப்ல நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா கல்யாணம் பண்ணிண்டா தேவையில்லாத அவளுக்கு செலவழிக்கணுமேனு தோணும். குழந்தைகள் பெத்துண்டா அதுக்கு பாலுல இருந்து ஆரம்பிச்சு சாப்பாடு, எஜுகேஷன், துணிமணியில இருந்து சகலத்துக்கும் நம்ம செலவழிக்கணுமே. அவ்வளவு ஒரு கருமையா இருக்கக்கூடிய ஒருவனை பத்தி பேசுறாருங்க. அந்த கருமி தன்னந்தனியா வாழ்க்கை இருந்துடுறான். அப்படி சிங்கிள் ஹேண்டடா அவன் சிங்கிளா லைஃப லீட் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுறதுன்னா, எது ஏஷகா தூ மிருதா அபி தானி ந அர்ப்பயதி தத்ர ஏவ சித்திரம்ங்கிறார். இவன் செத்து போயிடுறான் வச்சுக்கோங்க. செத்து போகும் பொழுது என்ன ஆறுது, அவனுடைய பைசாக்கு எல்லாமே அரசன் எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா வாரிசு இல்லாத பணம் உங்களுக்கு கவர்மெண்ட் சேர்ந்தது தானே, இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, அன்னைக்கே இருந்தது. இது ஸ்ரீஹர்ஷன் டயத்திலேயே இருந்திருக்கு பாருங்க. வாரிசு இல்லாத யாருக்குமே நம்ம பணத்தை கொடுக்காத வேற அந்த பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்தோம்னா அவன் மத்தவனுக்கு உசுரோட இருக்கிறச்சே அவன் கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், அது ஆச்சரியத்தை கொடுக்கல. கிந்து எது ஏஷகா மிருதகா அப்படி, அவன் செத்து போனதுக்கு அப்புறம் கூட தானி ந அர்ப்பயதி, அவன் கொடுப்பதில்லை. யாருக்கு கொடுப்பதில்லை? அதுதான் மத்தவாளுடைய அந்த வாரிசு இல்லாத அசெட் இப்ப என்ன ஆயிடுறதுன்னா கவர்மெண்ட் அசெட்டா போயிடுறது. எல்லாம் கவர்மெண்ட் வாங்கின்றது, அதாவது அரசன் வாங்கிட்டுறான். அதான் ஆக்சுவலி அதுல பார்த்தோம்னா இது விரோதாபாசம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல அலங்காரத்தை. எதுக்குன்னா மிருதகா அப்படி ந அர்ப்பயதி,
இன்னொருவருக்கு அவன் கொடுப்பதில்லை என்பதுதான் சித்திரம் குருத்தே. அதுதான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஒருவருக்கும் கொடுப்பதில்லைன்னா அரசனுக்கு கொடுத்துடுறான். ஆனா கொடுப்பதில்லைங்கிறது என்னன்னா அந்நியசாத்ன கரோதி, மத்தவனுக்கு கொடுக்கறது இல்லைங்கிறது தான் அங்க விரோத பரிகாரமா எடுத்துக்கிறோம். மிருதகா அப்படி அவன் செத்து போயிட்டான்னா, செத்து போனா என்ன கூடவே எடுத்துன்னு போறானா? இல்லையே. சொல்றது இல்ல, யாரும் இந்த பணத்தை வந்து செத்து போனதுக்கு அப்புறம் கூட செதல வச்சு எரிச்சு அது வந்து கூட போனதா சரித்திரமே கிடையாது இல்லையா? நம்ம வைக்கிறோமே தவிர அதெல்லாம் ஒரு ஒரு பத்ததின்னுட்டு வைக்கிறா. இப்ப இந்த இதெல்லாம் பார்த்தேன்னா, பிரமிட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன்னா ஒவ்வொரு அரசனுடைய டூம்பு வேற மாதிரி இருக்கும். அவரவருக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ரிச்சஸ்க்கு ஏத்த மாதிரி அவளுக்கு வந்து சில சாமான எல்லாம் கூட வைப்பாளாம். அது என்னமோ அந்த இன்னொரு காலத்துல போகுங்கிற மாதிரி. அவன் என்ன கட்டி எடுத்துட்டு போறானா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த படம் அப்படியே இங்கே இருக்கு. அரசனுக்கு கொடுக்கறானுங்கிறது இருக்கு. அதுதான் வந்து பரிகாரமா எடுத்துக்கணும், விரோத பரிகாரமா. சரியா? மாதனானி கிருபணா கலு ஜீவன் திருஷ்ணயா அர்ப்பயத்து ஜாத்து பரஸ்மை தத்ர சைஷ குருதே மம சித்திரம் எத்து ந அர்ப்பயத்தி தானி மிருதா அப்படி. இதுதான் எனக்கு வந்து விசித்திரமா இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி இந்த தத்ர சித்திரம் குருத்தேங்கிறது ரெண்டாவது லைனோட போட்டுக்கணும். எது மிருதா அப்படின்னா அர்ப்பயத்தி, செத்து போனதுக்கு அப்புறம் அவன் கொடுக்கலங்கிறது விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்கிறது அப்படின்னார். அடுத்தது இன்னும் அவனுடைய யோஜனை தான் ஓடிட்டு இருக்கு. நளனுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. மாமவீபிரிக யாச்சிதவத்பிஹி தாத்ருஜாதம் அவமத்திய ஜகத்யாம் யத்யசோ மயி நிவேசிதமேதது நிஷ்கிரியோ அஸ்து கதமஸ்து ததீயா. இந்த உலகத்துல அத்தனை கொடைவளல்லையும் வந்து அவமதிச்சுட்டு, அதாவது அவர்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டு வந்து எங்கிட்ட கேட்டிருக்காளே, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டிருக்காளே, இந்த கொடுத்திருக்காளே இந்த தேவர்கள். அப்போ இப்பேற்பட்ட ஒரு புகழ், இந்த புகழுக்கு கைமாறி எப்படி நான் செய்ய போறேன் அப்படிங்கிறான். தாட் ப்ராசஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கொடைவள்ளல் உத்தம ஜனனுடைய ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல. அதுதான் மாம் அமீபிஹி யாச்சிதவத்பிஹி இதி யத் யசஹா நிவேசிதம் மயி. என்னிடத்துல இவர்கள் வந்து ஒரு பெரிய புகழ வச்சிருக்கா. என்ன புகழ வச்சிருக்கா? தேவர்களே நலன்ற வந்து யாச்சனை பண்ணா பத்தியோ இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு கீர்த்தி இவனுக்கு வரப்போறதா இல்லையா? அந்த புகழ் இவ எதுக்கு எப்படி வச்சிருக்கான்னா, இஹ ஜகத்யாம் இவ்வுலகத்தில், இஹ இந்த ஜகத்யாம் உலகத்தில் தாத்ரு ஜாத்தம் அவமத்திய, ஜாத்தம்னா சமூகம்னு அர்த்தம். இந்த கொடைவள்ளல்களுடைய சமூகத்தையே ஒதுக்கிட்டு, அவமத்திய அவர்களை அவமதிச்சுட்டு, அவமதிக்கிறதுன்னா நேர இன்சல்ட் பண்றதுன்னு எடுத்துக்க வேண்டாம். அந்த இடத்துல வந்து அவர்களை அப்படியே ஒரு புறம் தள்ளிவிட்டு, மாம் யாச்சிதவத்பிஹி அமீபிஹி, என்னை யாச்சிக்கக்கூடிய இந்த நால்வரால், மயி யது யசகா நிவேசிதம், என்னிடத்தில் என்ன ஒரு புகழானது வைக்கப்பட்டதோ, ஏதன் நிஷ்கிரியா, இதற்கு கைமாறாக, எனக்கு இவ்வளவு பெரிய புகழை கொடுத்திருக்கேளே, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்வதற்கு, ததியக கதமக அஸ்து, அவன் பொருட்டாக நான் எதை கொடுக்க முடியும்? அர்த்தம் அதான். அதாவது என்ன, இப்ப நமக்கு ஒருத்தர் வந்து நம்மள வந்து கேட்கிறா, ஒரு பெரிய உபகாரம் நமக்கு செஞ்சிருக்கான்னா அதுக்கு பதில் நம்ம கைமாறு செய்யணுமா இல்லையா? கைமாறு செய்யறதுங்கிறது எப்படி இருக்கணும்னா, it must be something that the other person wants இல்லையா? அவன் அதை வேல்யூ பண்ற மாதிரி இருந்தாதான், ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த கைமாறா பண்ணிருக்கா அப்படின்னு அவன் நினைக்கிறபடிக்கு அந்த கைமாத்து விஷயம் அப்படி இருக்கணும். பதிலுக்கு கொடுக்கிற ஒரு ரிவார்டுங்கிறது இருக்கே, ஆர் ஒரு ஒரு தேங்க்ஸ் கொடுக்கறோம், ஒரு தேங்க்யூ கிஃப்ட், இந்த இந்த இதெல்லாம் கொடுப்பா இல்லையா, பர்த்டேக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பா தெரியுமா இல்லையோ, அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றாரு இந்த இடத்துல. அதான் இது இந்த கைமாறா இருக்கிறதுனால அது ஏதன் நிஷ்கிரியாக, இதை சரிகட்டுவதற்கு இந்திர சம்பந்தமாக என்ன ஒரு விஷயம் இருக்கக்கூடும் அப்படின்னு இவன் விசாரிக்கிறான் மனசுல. பாருங்க, ததீயகாங்கிறது எதோட சேர்த்துக்கணும்னா, இந்திர சம்பந்தமாக எந்த விஷயமானது கதமகா அஸ்து இருக்கக்கூடும் இருக்கட்டும் இதற்கு கைமாறாக. அப்பதானே இந்திரன் அதை வேல்யூ பண்ணி
நம்ம என்ன பெருசா பண்ணிட்டோம், இவன் இப்படி நமக்கு பண்ணிட்டானேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை நலன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். புரியுதா? மாமீபிரிக யாச்சிதவத்பிஹி தாத்ருஜாதம் அவமத்திய ஜெக. ஏன்னா இப்பே எத்தனையோ கொடைவள்ளல்களும் அரசர்களும் இவ்வுலகத்துல இருக்கும் பொழுது அவர்கள்ட்டெல்லாம் போகாத என்கிட்ட வந்திருக்காங்கிறதே எனக்கு ஒரு பெரிய உபகாரம். இதுக்கு கைமாறு பண்ணணும். இதுக்கு கைமாறு பண்றதுக்கு அவனும் திரிதசாதிபதி, திரைலோக்கிய அதிபதி. இந்திரனுக்கு எந்த வஸ்துவை நான் கொடுத்தா அவனுக்கு அவன் அதை வேல்யூ பண்ணி அடாடா நமக்கு ஒரு நம்ம பண்ண காரியத்துக்கு இவன் கைமாறு பண்ணியிருக்கானேன்னு யோசிப்பான் அப்படின்னு நலனுடைய மைண்ட்ல ஓடுறது. எத்யசோ மயி நிவேசிதம் ஏதத்து யார் இப்படி யோசிப்பா சொல்லுங்க? லைஃப்ல நமக்கு கத்து கொடுக்கிறார் ஸ்ரீஹர்ஷன். நம்ம ஏதோ ஒட்டு மொத்தமா ஒரு பாத்திரத்தை வாங்கி தேங்க்யூ கிஃப்டா கொடுத்துடுறோம் எல்லாருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றார். அதுதான் அங்க இல்ல, ஒண்ணுமே கொடுக்காம இருக்கலாமே. அதுக்கு எத்யசோ மயி நிவேசிதமேதது நிஷ்கிரியோ அஸ்து கதமஸ்து ததீயா. லோகயேஷ பரலோகமுபேதா ஹாவிஹாய நிதனே தனமேகா இத்யமம் கலு ததஸ்ய நிமீஷதி அர்த்திபந்துருதய தயசித்தா. இந்த யூஸ்வலி அர்த்திபந்துஹு அஸ்ய தத் அமும் நிமீஷதி உதயத் தயசித்தா அர்த்திபந்துஹு. ஜெனரலி மனுஷாலாம் எப்படி நினைச்சுப்பான்னா, ஏஷா லோகா நிதனே தனம் விஹாய ஏகா பரலோகம் உபேதா இத்தேவ அர்த்திபந்துஹு அஸ்ய தத் அமும் நிமீஷதி கலு. என்ன சொல்ல வர்றன்னா, இந்த லோகத்திலேயே இந்த பைசா எல்லாத்தையும் விட்டுட்டுதானே இவன் மேல போறான். இவன் எங்க இருந்து இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறானா என்ன அப்படின்னு ஒரு ஒரு தயவோட பாக்குறாங்கிறார். இருங்க, அது லோகா ஏஷா அந்திம காலத்துல இந்த பைசாவை இங்கேயேதான் விட்டுட்டு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி உதயத்த தயசித்தா அர்த்திபந்துஹு அஸ்ய இந்த இந்த லோகத்தினுடைய தனத்தை அமும் நினீஷதி இவன் ஐஷண்ட போறாங்கிற. இது கொஞ்சம் ஒரு ஒரு சுத்தி அடிக்கும் இந்த ஸ்லோகம். வரேன். சந்தேகமா இருக்குது. இருங்க, இந்த உலகம் அந்திய காலத்துல தனத்தை விட்டுட்டுதான் ஏகாக்கியா பரலோகம் போக போறான் அப்படின்னு ஒரு தயவோட யாச்சகர்களுடைய பந்துவானது. ஓகே, இப்ப இந்த முந்தின ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, என்ன இவன் கேட்டதுனால என்னிடத்துல யசஸ வச்சாலும் அவன் கேட்டதுக்கு நான் இப்ப பதில் ஒரு கைமாறு செய்ய போறேன் இல்லையா? சோ யாச்சகன் கேட்கிற விஷயத்துக்கு ஒரு பைசாவை கொடுக்க போறோம். அப்போ இந்த பைசாவை அந்த யாச்சகன் இடத்துல சேர்த்தாச்சு. சேர்க்கும் பொழுது என்ன ஆக போறது அந்த பைசாக்கு? ஏஷா லோகா நிதனே தனம் விஹாய, அதாவது இந்த ஏஷா லோகா இந்த உலகமே, இந்த இந்த என்டையர், அதாவது யார் யாரெல்லாம் விரும்பி பைசாவை வாங்கிக்கிறாளோ அந்த யாச்சக உலகத்தை இங்க சொல்றார். சோ ஏஷா லோகா அப்படின்னா இந்த ஜனம், இந்த யாச்சக ஜனம்ங்கிறது என்ன பண்ண போறதுன்னா, நிதனே செத்து போகும் பொழுது, மரணே சதி தனம் விஹாய பைசாவை இந்த இடத்துல கிருப்பணன் எப்படி பைசாவை விட்டுட்டு போறான்னு சொன்னாரோ இல்லையோ, இப்ப இவன் யாச்சகன் ஒருவன் அந்த பைசாவை இன்னொருத்தன் தேர்ந்து வாங்கிட்டு இருக்கான், ஒரு தனிகன் தேர்ந்து வாங்கிட்டு அந்த பைசாவை மரணே தனம் விஹாய அந்த பணத்தை விட்டுட்டு ஏகா ஏகாக்கி ஏவ பரலோகம் உபேதா கச்சதி அந்த பரலோகத்திற்கு செல்ல போகிறான் இப்படின்னு இந்த இந்த யாச்சகர்களுடைய ஒரு ஒரு கூட்டாளிகள் இருக்கா பாருங்கோ. கூட்டாளிகள்லாம் எதுக்காக இருக்கா? பந்துக்கள்லாம் ஒருத்தன்ட்ட பைசா வந்துருத்துன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உடனே அவன்கிட்ட இந்த காக்காலாம் பிச்சுக்கிற மாதிரி அவன்கிட்ட பைசாவை எடுத்துருவாளா?
அத வந்து இங்க வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றார். உதய தயச்சித்தகா அர்த்திபந்துகு, மனசுல வந்து தயவோட இருக்கக்கூடிய ஒரு சித்தத்தை கொண்டவனான அர்த்தி பந்துகு, யாச்சகர்களுடைய பந்துக்கள் இருக்காளே அவர்கள்லாம், அஸ்ய அந்த யாச்சகனுடைய தத்து அந்த பைசாவை அமும் நேஷ்யதி, அமும்னா அந்த பரலோகத்திற்கு அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். சோ இது ரெண்டு விதமா பாத்துக்கலாம். இந்த ஒண்ணு வந்து அமும் நினீஷத்தின்னா அவர் வந்து நினீஷதி நேத்தும் இச்சதி, எடுத்துட்டு போக ஆசைப்படுறா. அதாவது இவனை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல ஆசைப்படுகிறார்கள், அப்படி எடுத்துக்கலாம். தத் அமும் தத்து தஸ்மாத்து ஆகை. இவருடைய ஸ்ரீஹர்ஷனுடையதை வந்து எப்படி வேணாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அர்த்தம் போட்டுக்கலாங்கிறதுக்கு, தத்துங்கிறச்சு தஸ்மாத் காரணாத்து இதி, இவ்வாறு தஸ்மாத் காரணாத் அந்த காரணத்தினால, அஸ்ய இந்த அர்த்தி யாச்சகனுடைய அமும் பணத்தை அல்லது அஸ்ய தனத்தை பணத்தை அமும் அவர்களிடத்தில் தன்னுடைய லோகத்திற்கு எடுத்து செல்ல ஆசைப்படுகிறார்கள், அல்லது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள்னா, அவர்கள்லாம் வந்து எப்படியாவது அந்த பைசா வந்து டெஸ்ட்ராய் ஆயிடணும்னு அவ தீர்மானம் பண்றா மைண்ட்ல. ஒருத்தருக்கு வந்து காசு வந்துடுச்சுனாலே கூட இருக்கிறவாளுக்கு அது கண்ணை உறுத்தும். சோ அந்த கண் உறுத்தல்னால என்ன பண்றான்னா கண் வைக்கிறாளோ இல்லையோ, கண் வைக்கும் பொழுது அந்த பணம் வந்து அழிஞ்சுடுறது. அதனால பரலோகம் அழைத்து செல்ல விரும்புகிறார்கள் இந்த அர்த்தியனுடைய பந்துக்கள் அப்படின்னு முடியற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்படுறது இந்த ஸ்லோகம் நான் பார்த்துட்டேன். இன்னொரு வியாக்கியானத்திலயும் அப்படிதான் இருக்கு, ஏதோ ஒரு மாதிரி சொல்றார். அப்போ உதய தய சித்தகங்கிறச்சு அவனுக்கு ஏன் தயவு இருக்கணும்? அப்போ சர்க்காஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப அப்படியே மனசுல அவனுக்கு தய கொண்டதுனாலதான் இந்த யாச்சகனுடைய பந்துக்கள்லாம் அவனுக்கு வந்த பணம், இவன் என்ன வந்து மரணமாயி இவன் என்ன பணத்தை எடுத்துட்டு போறான்னா என்ன, ஒண்டியா தானே போறான் பரலோகத்துக்கு அப்படின்னு நினைச்சுண்டு இவர்கள்லாம் அந்த பணத்தை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிடுறா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல ஏதோ ஒட்டி வரல எனக்கு, அதனால அப்படியே விட்டேன். சோ அந்யோபி பந்துஹு பூர்வஸ்தானம் தியக்த்வா ஸ்தானாந்தரம் பிரதி ஏகாக்கினஹ ஏவ கச்சதஹ சுஹ்ருதஹ தனாதி தத் ஸ்தானம் பிராபயத்தின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னா, இப்போ யாச்சகன் பணத்தை வாங்கிக்கிறான், பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் அனுபவிக்கிறான், அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவன் செத்து போகிறான், செத்து போகும் பொழுது தனியாதான் அவன் போகிறான், இந்த பணத்தை விட்டுட்டு போயிடுறான். இப்ப இந்த பணம் யாருக்கு ஆயிடுறது? அந்த யாச்சகன் யாரு இந்த பணத்தை வாங்கிண்டானோ அவனுடைய சொத்து பந்துக்களுக்கு பிரிச்சு போயிடுறது. ஓகே, பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். உதய தயச்சித்தகங்கிறதுக்கு சர்க்காஸ்டிக்கா இல்லாத இப்ப இதை பாசிட்டிவா எடுத்துன்னு பார்ப்போம். அவனுடைய செல்வம் அவனுடைய மரணத்திற்கு பிறகு எல்லா பந்துக்கள் சார்த்தமா போயிடுறது. பந்துக்கள் சார்த்தமா ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, he has helped them. அப்போ அவனுக்கு புண்ணியம் வந்துடுறதா இல்லையா? புண்ணியம் அவனுக்கு கிடைச்சதுனால பரலோகத்துல போய் அவன் ஒரு லக்ஸுரியை என்ஜாய் பண்ண போறான். யாரு? இந்த யாச்சகன் எவனுக்கு பணம் வந்து அவனுடைய மரணத்துக்கு அப்புறம் அவன் பணம் எல்லாம் பந்துக்களுக்கு போயிருக்கோ அந்த பந்துக்கள்லாம் அவனை போற்ற போறா. ஆஹா, எனக்கு நிறைய அவன் சொத்து வச்சிருக்கான் அப்படின்னுட்டு அந்த பந்துக்கள் போற்றும் பொழுது அவர்களுடைய மனசுல நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுனால இவனுக்கு யாருக்கிட்ட பணம் இருந்ததோ யாச்சகன் அவனுக்கு அவன் பரலோகம் போகும் பொழுது அந்த இடத்துல கருட வேகா மாதிரி வந்து நின்னுடுறதுங்க. அவனுக்கு அபூர்வமாக புண்ணியமாக வந்து அங்க நிக்கிறது. ஆகையினால இப்ப எப்படி அன்வயம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல, ஐயோ இவன் பணமை விட்டுட்டு இவன் வந்து பரலோகத்துக்கு தனியா போகிறானேங்கிற ஒரு தயா மனசுல இவர்களுக்கு வர்றது. யாருக்கு? அர்த்தி பந்துக்கு. ஆகையினால அஸ்ய தது இந்த யாச்சகனுடைய அந்த தனத்தை அமும் நினீஷதி அவனுக்கு பரலோகத்திற்கு எடுத்து செல்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். பிகாஸ் இவர்கள் மனசுல ஒரு தயை ஏற்பட்டு அந்த அர்த்திய பொறுத்து ஒரு நல்ல எண்ணம் வர்றதுனால அது அவனுக்கு புண்ணியமாக மாறி பரலோகத்துக்கு தனியா போனா கூட அங்க அவனுக்கு ஒரு குரியர் வந்துடுறது, ஒரு லக்ஸுரி வந்துடுறது. பிகாஸ் இட் இஸ் எ புண்ணிய பலம் தட் ஹி என்ஜாய்ஸ்.
புரியுறதா? ரொம்ப ரெண்டு விதமா பாக்கறச்சு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படியே எடுத்துட்டா நாட் அன் ஈஸி ஸ்லோகம். லோக ஏஷ பரலோகம் உபேதா ஹா விஹாய நிதனே தனமேகः இத்யமும் கலு ததஸ்ய நினீஷதி அர்த்திபந்துஹு உதயத் தயசித்தः. சந்தேகம் இருக்கா இல்லையே? சரி, அடுத்தது அந்த அர்த்தி பந்து தனக்காக எடுத்துக்கிறாளா இல்ல வேற யாருக்கானும் கொடுக்கறாளா? அதாவது அவன் தனக்கு பைசாவை எடுத்துட்டு விடுறான். தாம் பைசாவை எடுத்துட்டதுனால இப்ப என்ன ஆயிடுறது, யாருடைய பைசாவை எடுத்துக்கிறானோ அவனுக்கு புண்ணியம் வருதா இல்லையா? ஆனா ஆமா. அந்த புண்ணியம் இந்த ஜென்மாவில அவனுக்கு வந்து லக்ஸுரிய கொடுக்கல, பணத்தை கொடுக்கல. பரலோகத்துல அவனுக்கு குரியர் சர்வீஸா வந்துடுறதுங்கிறார். ம். அதுதான் அமும் நினீஷதி. இவனுக்கு தனத்தை பரலோகத்திற்கு கொடுக்க ஆசைப்படுகிறான் இந்த பந்து. அத வந்து புண்ணியமாக எடுத்துக்கணும் அப்படி. சுயநலம் இல்லாம அவனுக்கு புண்ணியம் சேரணுமேங்கிறதுக்காக இவன் வந்து அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறான். அதுதான் அப்படி எடுத்துக்கிறாங்கிற. அடுத்தது தனபாத்திரம் அதமர்ணம் இஹைகிராஹி கோட்டி குணிதம் திவிதாயி சாதுரேதி சுகிருதைர் யதி கர்த்தும் பாரலௌகிக குசீதம் அசீதத். இஹ ஏககிராஹி திவி கோட்டி குணிதம் தாயி தான பாத்திரம் அதமர்ணம் சாதுகு சுகிருதைஹி எதி. இப்ப நளனுடைய மைண்ட்ல போகிற தாட்ஸ் என்ன, இவர்கள் இந்த நால்வர் வந்து கேட்டிருக்கான்னாலே தன்னை இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு அர்த்தாந்தரநியாசமா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து சாமானியத்தையே வர்ணிக்கிற மாதிரி இருக்கு இந்த இடங்கள் எல்லாமே. ஆனா இது பெருசா வந்து அலங்காரம்னு சொல்ல, பொதுவா அவனுடைய தாட்ஸ் அபவுட் ஒரு தானம் கொடுக்கிறவன், யாச்சிப்பவன், இத பத்தின வந்து பொதுவான விஷயங்கள் அவன் மனசுல ஓடுறதுனால அதை வந்து ரொம்ப பெருசா அலங்காரம்னு சொல்றது இல்ல. இப்ப இந்த இடத்துல அவன் என்ன யோசிக்கிறான்னா, தான பாத்திரம் அதமர்ணம் இஹ ஏககிராஹி கோட்டி குணிதம் திவி தாயி. ஒரு தான பாத்திரம், தானத்திற்கு உகந்தவனாக இருக்கக்கூடிய ஒருவன், அவனை தான பாத்திரம்னு சொல்றோம். பாத்திரம் இருந்து பிச்சை கொடுன்னு, பாத்திரம்னா இது இல்ல எவர் சில்வர் பாத்திரத்தை சொல்லல, அந்த இடத்துல பாத்திரம்னாலே பர்ஃபெக்ட் பர்சன் அர்த்தம். உச்சிதமான ஒரு வியக்திய சொல்றதுதான் பாத்திரம்ங்கிறது. அப்ப தான பாத்திரம்ங்கிறச்சே தான உச்சித வியக்தி ஏவ தத்திர தான பாத்திரம் இத்தியுச்சது. அவன் எப்படி இருக்கணும், அவன் வந்து ஒரு அதமர்ணகா மாதிரி இருக்கானா. அதமர்ணகானாலே ரிணம், உத்தமர்ணகா அதமர்ணகான்னு இருக்கு. உத்தமர்ணகாங்கிறச்சு எவன் வந்து பைசாவை கடனாக கொடுக்கிறானோ, கடன் கொடுப்பவன் உத்தமர்ணகா. அதமர்ணகா கடன் பட்டவன், கடன் வாங்குபவன் தான் அதமர்ணகா. சோ இங்கேயும் இந்த தான பாத்திரம் இருக்கானே, தானத்தை வாங்குபவனை அதமர்ண, அதாவது கடன் வாங்குபவனாக நம்ம வந்து ட்ரீட் பண்றாரு இங்க ஸ்ரீஹர்ஷன். அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா, இப்போ பொதுவா ஒருத்தன் வந்து கடன் வாங்கும் பொழுது ஒரு பணம் வாங்கினான்னா திருப்பி கொடுக்கும் பொழுது என்ன 10 பணம் கொடுக்கறான், 1க்கு 10 வட்டி, 1க்கு 2 வட்டி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ இன்ட்ரெஸ்டோட சேர்த்து தானே அவன் கொடுக்கறான். அப்ப ஏதோ ஒரு பர்சன்ட், 1க்கு 10 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அதெல்லாம் வந்து இந்த கந்து வெட்டிக்காரன் பண்றதுதான். அதெல்லாம் பொதுவா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குறது என்ன 0.1%, 1%, 7% இன்ட்ரெஸ்ட்ல வருது அப்படின்லாம் சொல்லி தானே கொடுக்குறோம். ஸோ எவனுமே லோன் வாங்குறவன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தான் கொடுக்கறான் பாக்கி கொடுக்கும் பொழுது இல்லையா. இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் எல்லாம் அதிசயம். இன் ஜெனரல் அதமர்ணகான்னு எடுத்துக்கிறோம். அப்போ அவன் என்ன, ஏககிராகி, ஒன்ன எடுத்துண்டு, நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்ன எடுத்துண்டு அத வந்து கோடி மடங்கு அவன் கொடுக்கறானா சொர்க்கத்துல. இதுதான் ஒரு தான பாத்திரமாக இருக்கக்கூடிய அதமர்ணனுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு கடன் வாங்குபவனுக்கும் உண்டான வித்தியாசம். சோ வதிரேக அலங்காரம் இந்த இடத்துல. பொதுவா கடன் வாங்குறவன் ஒண்ணு வாங்கிண்டா அதை வந்து 1.5 கொடுப்பான். கந்து வெட்டியா இருந்தா 1க்கு 10 கொடுக்கறான், 5 கொடுக்கறான், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தம் ஜாஸ்தி கொடுக்கறான். பட் இவ்வளவு ஜாஸ்தி இல்லையே, 1:1 crore ஆயிடுறது இது. அப்ப எப்படி தானமாக இருக்கக்கூடிய ஒரு கடன் வாங்குபவன் ஒரே ஒரு விஷயத்தை இங்க இருந்து நம்ம கொடுக்கற ஒரு காசை வாங்கிக்கிறான்.
ஏதோ ஒரு ஒரு விஷயம் சொல்றோம் வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு உண்டான பலன் எப்படி இந்த இந்த உத்தமர்ணனுக்கு எப்படி கொடுக்கறான்னா, கோட்டி குணிதம் திவி ததாதி தாயி, கோடி மடங்கு, குணித்தம்னாலே மல்டிப்ளைட் பை குரோர்னு அர்த்தம். அவ்வளவு திவி ஸ்வர்க்கத்தில் கொடுக்கிறான். அந்த மாதிரி கொடுக்கிற ஒரு தான பாத்திரமானது சுக்ருதைஹி யதி சாதுஹு ஏதி, ஒரு நல்ல மனுஷன் அவனுடைய புண்ணியவசாத்து, சுக்ருதைஹி அவனுடைய ஒரு சுகிருதவசாத்து இப்பேற்பட்ட ஒரு ஒரு உகந்த ஒரு பாத்திரமானது அவனுக்கு கிடைச்சதுன்னா, அவனை சாதுஹு ஏதி சாதுஹு பிராப்னோதி சேத்து, அப்ப என்ன ஆறுது, அசீதத் பாரலௌகிக குசீதம் கர்த்தும் அலம். ரொம்ப அவனுக்கு வந்து இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம் டு, ஒரு ஒரு ரொம்ப சுலபமா அவனால பாரலௌகிக சுகிருதத்தை அவனால அடைய முடியறதுங்கிறான். அதாவது இந்த குசீதம்ங்கிறது வந்து இதுன்னு நினைக்கிறேன், விருத்தி, அதாவது இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு வந்து பாரலௌகிக குசீதம் கர்த்தும் ரொம்ப ஈஸியா போயிடுறது அந்த பரலோகத்துல. இது வந்து நஷ்டம் ஆகாதபடிக்கு இருக்கு. அசீதத்து, அசீதத்துன்னு நஷ்டமாகாமல் இருக்கக்கூடிய, பரலோகத்தில் அனுபவிக்க கூடியதான ஒரு குசீதம், இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அப்படி எடுத்துக்கணும். அதுதான் அந்த குசீதம்ங்கிறது. விருத்தி ஜீவனம்னு அர்த்தம். விருத்தினா இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஜீவனம், ஜீவனம்னு மூல்யம்னு அர்த்தம். சோ ஜீவனம்ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அதனுடைய விருத்தி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இது ரெண்டுமா சேர்த்து தானே அவன் திருப்பி தரான். சோ 100 எடுத்துக்கிறான்னா ஒரு 25% இன்ட்ரெஸ்ட் போட்டு அவன் பணத்தை கொடுக்கறான்னா, அந்த 100ங்கிறது மூலம் ஜீவனம், அதனுடைய இன்ட்ரெஸ்ட் 25 ரூபீஸ் பிளஸ். சோ இது ரெண்டுத்தையுமா சேர்த்து 125 அவன் அனுபவிக்கிறான். இங்க வந்து இந்த மாதிரி ஒரு தான பாத்திரத்தை அவன் வந்து சுகிருத்தத்தினால ஒரு நல்லவன் அடைந்தானே எனில், நஷ்டமே அடையாதபடிக்கு இருக்கக்கூடிய அசீதத்து, சீதத்தின்னா வினஷ்யதி, அசீதத்துன்னா நாசம் அடையாமல் இருக்கக்கூடிய பாரலௌகிகம் லோகாந்தர பவம். இவன் 125 கொடுக்கிற இந்த ஊர் கடனாளி இங்கதான் அனுபவிக்க முடியும், இது வந்து பரலோகத்துல அனுபவிக்க முடியாது. அதனால பாரலௌகிக குசீதம்ங்கிறச்சு பரலோகத்தில் உண்டாகுகின்றதான ஒரு இன்ட்ரெஸ்டோட சேர்த்த ஒரு மூல்யத்தை, மூல தனத்தை கர்த்தும் செய்வதற்கு அலம். அது வந்து இந்த தானம் பிகம்ஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு என்ஜாய் இன் தி அதர் லோகம். புரியுறதா? இதெல்லாம் அந்த அதமர்ண உத்தமர்ண குசீத குணிதம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல், அந்த ஒரு சம்யா, இதெல்லாம் அதுக்கு சொல்ற. சாதுகுனாலே வார்துஷிகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வார்துஷகானா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறவனுக்கு சாதுன்னு பேரு. சாதுனா நம்ம நல்லவன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஹிதே அப்படிங்கிறோம். அதுக்கு வந்து அமர வைஜெயந்தியில சொல்ற சாதுஹு த்ரிஷு ஹிதே ரம்யே வார்துஷௌ சஜ்ஜனே புமான். ஏவன் ஒருவன் ஹிதத்துல நல்லவனா இருக்கானோ, ஹிதத்தை சொல்லுவதனால் நல்லவனாக இருக்கிறானோ, சாதுனா அழகாக இருக்கும் விஷயத்தில் நல்லவனாக பிஹேவ் பண்றானோ, வார்துஷேன பணம் கொடுக்கிற, அதாவது லோன் கொடுக்கிற விஷயத்துல நல்லவனாக எவன் இருக்கானோ அவனுக்கு சாதுன்னு பேரு. இப்படி 3 வகையான சாதுக்களை சொல்ற. அப்ப இந்த இடத்துல வந்து தானம் கொடுக்கிறவன், ஹிதத்துக்காகவும் கொடுக்கிறவன், அவன் வந்து அழகான ஒரு விஷயம் அதுங்கிறதுக்காகவும் சாதுவா இருக்கான். அதே சமயத்துல லோன் கொடுக்கிற மாதிரி ஆறுது. இது வாஸ்தவமான லோன் இல்ல, தானம் கொடுத்தாலும் இதனுடைய லோனுடைய இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எங்க அவன் அனுபவிக்கிறான், பரலோகத்துல அனுபவிக்கிறான், இங்கே. அதனால இந்த இடத்துல வந்து தான பாத்திரம் ஏவ அதமர்ணம்ங்கிறதுனால ரூபகம் இருக்கு. அது தவிர சாதாரண சாமானிய அதமர்ணாத்து இந்த தான பாத்திரம்ங்கிற அதமர்ணகா, அதாவது கடன் வாங்குபவன் ஒசத்தி ஆதிக்க வர்ணனாத்து வெதிரேக அலங்காரம். அந்த பாதுஷ வந்து கடன் கொடுக்கறவனுக்கு வசதியா சொல்றாளா, கடனை வந்து வாங்கினவன் திருப்பி சமத்தா கொடுக்கறான்னு அவனுக்கு இதுவா? இப்போ
பொதுவா உலகத்துல பார்த்தோம்னா கடன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னும்பா. அது இல்லையா, கடன் பட்டவன் தான் வந்து அப்படியே கவலைப்பட்டு அவன் பணத்தை எப்படிரா நம்ம ரிட்டர்ன் பண்றதுன்னு யோசிப்பான் அந்த காலத்துல. இந்த காலத்துல எல்லாம் கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் தான். கடன் கடன் கொடுத்தவன் தான் வந்து தவிப்பான், ஐயோ நம்ம பணம் திருப்பி வருமா வருமா வருமான்னு நினைப்போம். இது நார்மல் மணி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட்னல் டிஃபரன்ஸ் இது. ஓகே, ஆட்டிடியூட் எப்படி இருக்கு மனுஷாளுக்குங்கிறதுக்கு. இது என்ன, இந்த கடன் கொடுப்பவனும் கடன் வாங்குபவனும் எப்படின்னா தானம் அண்ட் கொடைவள்ளல். யாச்சகனுக்கும் கொடைவள்ளலுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் எப்படின்னா, இங்க வாங்குறவன் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அவன் திருப்பி கொடுக்கறதெல்லாம் நல்லாசிகள் கொடுக்கறான், மனசுல வந்து நல்லதான் நினைக்கிறான் அவனை பத்தி. அப்போ அந்த கொடுப்பவன் வந்து தான் கொடுத்த தானத்தினுடைய பலனாக ஒரு புண்ணியவசத்தினால ஸ்வர்க்கத்துல போய் இதை விட பன்மடங்கு ஜாஸ்தி அவன் அனுபவிக்கிறான், கோடி மடங்கு ஜாஸ்தி அனுபவிக்கிறாங்கிறது அர்த்தம். புரியுதா? சோ தான பாத்திரம் அதமர்ணம் இஹைகக்ராஹி கோட்டி குணிதம் திவிதாயி சாதுரேதி சுகிருதைர்யதி கர்த்தும் பாரலௌகிக குசீதம் அசீதது. அது நாசமே அடையாதுங்கிறார். ஏன்னா அத்தனை அவன் தானம் பண்றது வந்து அவ்வளவு வசதிங்கிறதுக்காக சொல்றாரு இந்த இடத்துல. ஏவமாதி சவிச்சிந்திய, இப்பதான் முடிக்கிறான் நலன் தன்னுடைய தாட் ப்ராசஸ. ஏவமாதி சவிச்சிந்திய முகூர்த்தம் தான் அவோச்சத பதிர் நிஷதானாம் அர்த்தி துர்லபம் அவாப்பிய சஹர்ஷாத் யாச்சியமான முகம் உல்லசித ஸ்ரீ. ஏவமாதி, இவ்வாறு முகூர்த்தம் விசிந்திய, இத்தனை நமக்கு வேணா 10 ஸ்லோகம் ஆயிருக்கலாம், 15 ஸ்லோகம் ஆயிருக்கலாம். அவன் வந்து ஒரு க்ஷணத்துல இத்தனை தாட் ப்ராசஸ். அதுதான் மனோவேகம்ங்கிறது. மனசுல சித்தவருத்தி நிரோதா யோகான்னு ஏன் சொல்றார்? ஏன் அந்த சித்தவருத்தி நிரோதத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அடக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து மெடிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இந்த மைண்ட்ல ஒரு முகூர்த்தத்துல இத்தனை விஷயங்கள் ஓடுறதுங்கிறது தான் பாயிண்ட். ஏவமாதி சவிச்சிந்திய முகூர்த்தம் தானேவ அவோச்சத சஹ நிஷதானாம் பதிஹி. நிஷதானாம் பதிஹி, நிஷத ஜனபதத்தினுடைய பதியான அரசனான நளன் முகூர்த்தம் ஒரு க்ஷணம் ஏவமாதி விசிந்திய, இவ்வாறெல்லாம் யோசித்து விட்டு சஹா அரசன் அந்த நளன் அர்த்தி துர்லபம் ஹர்ஷாத் உல்லசித ஸ்ரீ யாச்சியமானம் முகம் அவாப்பிய. இது வந்து இது எல்லாமே அட்ஜெக்டிவா போறதுனால அந்த சேவ பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இந்த முகத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. அவாப்பிய தான் அவோச்சத, ஒரு முகத்தை அடைந்த யாச்சியமான முகம், கேட்கணும்னு ஆசைப்படுகின்றதான ஒரு முகமாக இருந்தது. அது என்னன்னு சொல்றேன் வரேன். தான் அவோச்சத, இப்ப அவாப்பிய தான் அவோச்சத அவர்களிடம் கூறினான். அவனுக்கு அப்போ அவாப்பியங்கிறதும் அவனுக்கு இருக்கக்கூடிய முகத்தை தான் நம்ம வர்ணிக்கணும். சோ இது வந்து ஏக கர்த்திரு அன்வயித்துவம் அப்ப கரெக்டா வந்துடும். அவனுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா யாட்சியமானம், யாச்சிக்க தகுந்ததாக இருந்த ஒரு முகம். ஏண்டா வந்து கட்டான முகத்தை வச்சுக்க கூடாது, அப்படி பிரசன்னமா இருந்தது அவனுடைய முகம். மலர்ந்த ஒரு ஒரு அழகை கொண்டதாக இருந்தது அவனுடைய முகம். அதுதான் உல்லசித ஸ்ரீஹி எஸ்ய தது தாதிருஷம் முகம். சோ உல்லசித ஸ்ரீ முகம். இப்ப நபும்சகலிங்கத்துல இருக்கு அந்த இடத்துல என்னத்தினால அவனுக்கு அப்படியே மலர்ந்த ஒரு அழகை கொண்டதான முகத்து இருந்ததுன்னா ஹர்ஷாத்து. ஹர்ஷாத்துன்னா சந்தோஷத்தினால. ஏன் அர்த்தி துர்லபம், அர்த்திக்கு வேண்டுபவனுக்கு இந்த மாதிரி ஒரு முகம் கிடைக்கவே கிடையாது. கேட்பவனே எத்தனை சொன்னார் அந்த இடத்துல, திராச பய வெட்கம் லஜ்ஜா இத்தனை ஒரு தாட் ப்ராசஸ் ஓடுற ஒரு மனுஷனுக்கு போய் நம்ம வந்து என்ன கேட்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டோம் பாருங்களேன், வாய் எடுத்தவனுக்கு கூட he will run back. இவன்கிட்ட போய் என்னத்துக்காக கேட்கணும்னு தோணி போயிடும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாராவது சௌமியதா சேயம் பூர்ண இருந்த ஒரு அகலங்கதாவை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல எல்லாம். அதனால அவனுடைய முகம் அப்படியே பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கணும், களங்கமே இல்லாத பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கணும். அப்படி நளனுடைய ஒரு முகம் இருந்துதான். ஏன்னா
அது வந்து அர்த்திகளுக்கு வேண்டுபவனுக்கு துர்லபமாக இருக்கக்கூடிய ஒரு முகம். நம்பர் ஒன். ஹர்ஷாத் சந்தோஷத்துல, ஐயோ என்ன வந்து கேட்டுவிட்டாலே எனக்கு இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அப்படின்னு சொல்லி ஒரு நான் வந்து 4 பேருக்கு பண்ண முடியுமே அப்படிங்கிற ஒரு மலர்ச்சி முகத்துல இருக்கான் அவனுக்கு. அதனால ஹர்ஷாத்து சந்தோஷத்தினால், உல்லசித ஸ்ரீ அப்படியே மலர்ந்த ஒரு அழகை கொண்டது. ஸ்ரீஹின்னா இந்த இடத்துல அழகுன்னு எடுத்துக்கோங்க. அழகை கொண்டதான யாட்சியமான முகம். போய் இவன்ட்ட கேட்கலாம் கேட்கலாம் திருப்பி திருப்பி கேட்கலான்னு தோன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முகத்தை அடைந்தவனாக நலன் தான் அவோச்சத்தை அவனிடத்தில் கூறினான். எப்படி இதுதான் எனக்கு வந்து நைஷதக்காரருக்கு பிடிச்ச விஷயமே இதெல்லாம் தான். பல விஷயங்களை ஒரே ஒரு 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 பதத்துல அப்படி போட்டு இறக்கிடுவார். அர்த்த கௌரவமா அதெல்லாம் வந்து மாகே சந்தி திரையோகுணாக மாதிரி ஸ்ரீஹர்ஷே சந்தி திரையோகுணாக தான் அந்த இடத்துல. உபமாக்கு உபமாவும் இருக்கும், ரூபகத்துக்கு ரூபகம் அந்த இடத்துல, அலங்காரங்களுக்கு அலங்காரம், அர்த்த கௌரவம் எல்லாம் உண்டு. பதலாலித்யம் பதங்கள் பார்த்து பாருங்களேன். ஏவம் ஆதி சஹா விசிந்திய முகூர்த்தம் தான் அவோச்சத பதிஹி நிஷதானாம். சிம்பிளா முடிஞ்சுடுறது ஃபர்ஸ்ட் லைன். இந்த மாதிரி யோசிச்சு அந்த நலனானவன் அவர்களிடத்தில் கூறினான் ஆச்சு. ரொம்ப பத லாலித்யம். அடுத்தது அர்த்தி துர்லபம் அவாப்பிய. யாச்சகனுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு அட்டைன் இந்த மாதிரி ஒரு முகமா, மலர்ந்த முகமா அப்படின்னு அப்படியே ஹர்ஷாது யாச்சியமான முகம். அதுதான் இந்த இடத்துல அவாப்பியச்சான் இருக்கணும். இது வந்து சாரி நான் தப்பா இங்க போட்டிருக்கேன். இத வந்து சான்னு மாத்தின்னு இருக்கோம். அவாப்பியச்ச ஹர்ஷாத் இல்லைன்னா சஹர்ஷான்னு இன்னொரு ஒரு பாடமா எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல சஹர்ஷானு தானு அவோச்சத சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய தேவர்களிடத்தில் கூறினான் அப்படிங்கிற மாதிரி வரும். அதை விட இந்த இடத்துல ஹர்ஷாத்து உல்லசித ஸ்ரீ முகம் அவாப்பிய தான் அவோச்சத சொன்னா போறோம். நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமே. ஏவமாதி ச விசிந்திய முகூர்த்தம் தானவோஜத பதிர் நிஷதானாம் அர்த்தி துர்லபமாப்பியச்ச ஹர்ஷாத் யாச்சியமான முகம் உல்லசித ஸ்ரீ நாஸ்தி. இப்போ சா தானே இருக்கு. வெரி குட். அப்ப சாவே பெஸ்ட், அதுதான் பெஸ்ட். அடுத்தது நலன் பேசுறது இங்க வருது. நாஸ்தி ஜன்ய ஜனக வியதிபேதா சத்தியம் சாரி நாஸ்தி ஜன்ய ஜனக வியதிபேதः சத்தியம் அன்னஜனிதோ ஜனதேஹः வீக்ஷ்ய வஹா खलु தனூம் அமிர்தாதாம் திருங் நிமஜ்ஜனமுபைதி சுதாயாம். கேட்கறதுக்குன்னு வந்திருக்கா அவள்கிட்ட. ஃபர்ஸ்ட் பேச்சு இவன் எப்படி சொல்றான் பாருங்க. இவன் வந்து இந்த ஜன்ய ஜனக வியதிபேதம் கிடையாதுன்னு எனக்கு தோன்றது. வியதிபேதம்னு டிஃபரன்ஸ். அதாவது நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்கிறோம். அப்படின்னா என்ன? தாய் இப்போ அப்பா எப்படி இருக்காரோ புள்ள அப்படிதான், அம்மா எப்படி இருக்காரோ புள்ள அப்படிதான். அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் வந்து ஒரு அந்த டிரான்சிஷன்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அதே போல நூலை போல சேலைங்கிறோம். நூல் எப்படி இருக்கும்? ரத்த பட்டத்துல இருந்துதான் உங்களுக்கு ரத்த தந்துல இருந்துதான் ரத்த பட்டம் வந்திருக்கு. சோ நூல் எப்படி இருக்கோ அது போலதான் சேலையும் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆக போறது. நூல் வந்து பச்சையா இருந்துட்டு சேலை என்ன மஞ்சளா மாறுமான்னு மாறாதே. அது ஊடுபாவு போட்டு நம்ம அதை வீவு பண்றச்சே நெசவு பண்ணும் பொழுது அதே த்ரெட் தானே உங்களுக்கு வந்து சாரியா வருது. அதை எடுக்கும் பொழுது கிளீனா அந்த த்ரெட் வந்துடுறதோ இல்லையோ. அதை இங்க சொல்ற ஜன்ய ஜனக. ஜன்யம்னா காரணம், ஜனகன காரியம். சாரி தப்பா சொல்லிட்டேன். ஜன்யன காரியம், ஜனகன காரணம். காரிய காரணத்துல ஒரு பேதம்ங்கிறது நாஸ்திங்கிறார். வியதிபேதன மாறுதல்னு எடுத்துக்கணும். வியதிபேத இந்த இடத்துல என்ன சொல்ற? வியதிபேதன விசேஷ பேதா. வி அதி பேதா. அதினா அதிசேதே, வீண விசேஷேன விசேஷமாக உத்கர்ஷமாக ஒரு பேதம் டிஃபரன்ஸ்ங்கிறது கட்டாயம் கிடையாது. அதுக்கு ரீசனிங் என்ன சொல்றாருன்னா, அன்னஜனிதா ஜனதேகா. எங்க தேகம் எல்லாம்
சோத்துல இருந்து வந்தது. அன்ன ஜனிதா, சாப்பாடு சாப்பிடுறதுனால வரக்கூடிய இந்த மனுஷனுடைய தேகம்ங்கிறது வாஸ்தவம் தான். ஏன்னா உங்களுடைய உடல்ல பார்த்தாதான் தெரியறது அமிர்தத்திலிருந்து வந்த உடல்ங்கிறது எப்படி இருக்கும். அப்படியே என் கண் பார்வை அதுலயே ஊறி போயிடுறதே அப்படிங்கிற. பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணும் போல இருக்கே. ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டு வளர்த்தின உடம்பாச்சே இது. அது அப்படித்தானே இருக்கும். இதே ஐடியா நீங்க அந்த செகண்ட் சர்க்கத்துல இருந்து எடுத்து கோட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த அன்னபக்ஷி சொல்லும், தங்க தங்க தாமரை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு, அதனால தங்கத்தினால ஆன ஒரு ஃபெதர்ஸ் அதுக்கு இருக்கு அப்படின்பா. அதுதான் அங்க ஜன்ய ஜனக வியதிபேதா நாஸ்தி. தர்க்கசாஸ்திரத்தினுடைய ஒரு இன்ஃபுளுவன்ஸ் அந்த இடத்துல. காரண குணம் காரியே அன்வேதி, அதை எடுத்துக்கணும். அதனால டிஃபரன்ஸே இல்லை. சத்தியம், இது உண்மைதான். என்னன்னா ஜன தேகா, மனுஷியர்களுடைய தேகமானது அன்ன ஜனிதா, சாப்பாட்டிலிருந்து உண்டானதுதான். அன்னம் சாப்பாடிலிருந்து, ஜனிதா சத்தியம். அமிர்தாம் அமிர்தாதாம் வஹ, அமிர்தம் அத்தி இது அமிர்தாது. இது அமிர்தாதாம்ங்கிறச்சே அமிர்தத்தை சாப்பிடக்கூடியவர்களின் உடம்பு, யுஷ்மாக்கம் அப்படின்னு அர்த்தம். சோ ஷஷ்டி பகுவச்சனத்தை எடுத்துக்கோங்க. சோ அமிர்தானாம் வகா, அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய வகா உங்களுடைய தனும் தீக்ஷிய, சரீரத்தை பார்த்து விட்டு. தனுகு தனூஹு ரெண்டுமே உண்டு. சோ தனும் வீக்ஷிய, இந்த இடத்துல அழகா பொருந்துறது பாருங்க மீட்டருக்கு. உங்களுடைய இந்த அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய உங்களுடைய தனும் வீக்ஷிய திருக்கு, என்னுடைய பார்வையானது சுதாயாம் நிமஜ்ஜனம் உபைதி, அப்படியே அமிர்தத்துல போய் முழுகிறதே என்னுடைய கண் பார்வை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அமிர்தத்தை சாப்பிட்டதுனால வந்த இந்த உடம்பு, அப்போ அமிர்தத்தினால ஆன இந்த உடம்பு, இந்த தேகத்தை பார்க்கும் என்னுடைய கண்ணானது அமிர்தத்திலேயே முழுகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அர்த்தாந்தரநியாசம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ட அர்த்தாந்தரநியாசம்னு எடுத்துக்கணும். அதாவது இப்ப மேல சாமான்யம், ரெண்டாவது லைன் விசேஷம். சோ அதனால அந்த விசேஷத்தை சாமான்யத்தினாலதான் சமர்த்தனம் பண்றாரு. ஆனா அந்த சாமான்யம் முதல்ல வந்துடுறது, அப்படிதான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. சரியா? சோ அமிர்தாதாம் வகா தனும் தீக்ஷிய, அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய உங்களுடைய தனும் தேகத்தை பார்த்துவிட்டு, திருக்கு என்னுடைய பார்வையானது, நிமஜ்ஜனம் கரோதி உபைத்தி ஒரு முழுகுதலை, சுதாயாம் அமிர்தத்தில் முழுகுதலை உபைத்தி அடைகிறது இல்லையா? அவங்க பார்த்த உடனேயே என் கண்ணுக்கு வந்து அமிர்தம் பாஞ்சா மாதிரி இருக்கு என் கண்ணுக்கு. எப்படி he makes them feel so good about themselves. அவ கபட்டத்தோட வந்துட்டு இருக்கட்டுமே, இவன் எவ்வளவு ருஜுவா இருக்காங்கிறது தான் நளனுடைய கேரக்டர் அந்த இடத்துல. பாத்துக்கோங்க, அவ கபட்டத்தோட வந்திருக்கா வரலங்கிறது நமக்கு பாயிண்ட்ல இல்ல. நாஸ்தி ஜன்ய ஜனக வியதிபேதா சத்தியமன்ன ஜனிதோ ஜனதயः வீக்ஷ்யவः கலு தனும் ஆமிர்தாதாம் திரிங் நிமஜ்ஜனம் உபைதி சுதாயாம். மத்தபः க்வ ந தனு க்வ ஃபலம் வா யூயம் ஈக்ஷணபதம் व्रजत इति ஈத்ருஷான்யபி ததந்தி புனः நஹ பூர்வபூருஷ தவாம்சி ஜெயந்தி. என் தபஸ்ங்கிறது தனு தபஹா க்வ. தனுனா சிறிதுன்னு அர்த்தம். இப்ப சரீரம் இல்ல, இந்த இடத்துல தேகம் எடுத்துக்கூடாது. தனுனா அல்பம்னு அர்த்தம். நான் பண்ண தபஸுங்கிறது ரொம்ப அல்பம். நீங்கள்லாம் என்னுடைய கண் பார்வைக்கு வந்திருக்கேங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பலன். அது எங்க? என்னுடைய அல்பமான தபஸுங்கிறது எங்க? இந்த இந்த அசமர்த்த கட்டணம் இல்லையா? சோ அதனால விஷம அலங்காரம். அல்ப மகத்து, தபஸ் வந்து அல்பம், மகத்தான பலம். இந்த விரூபமான ரெண்டு விஷயத்த வந்து கோத்திருக்கார். அது எங்க இது எங்கன்னு ஒரே சென்டென்ஸ்ல கேட்டதுனால நமக்கு விஷமாலங்காரம். கிராதார்ஜுனியம்ல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? பூபதி நாம் இல்லையா? ஆமா, பூபதி நாம் சரிதம் கொஜந்தவா, அது சூரிய பிரபவ வம்சா கொச்ச அல்ப விஷயாமதி, அந்த இதை எடுத்துக்கணும். வந்து அப்படி இருக்குமோ நினைச்சேன். அப்புறம் நூதான், நான் தான் தப்பா டைப் பண்ணிருக்கேன். உண்மை. தனுஹு மத் தபஹா குவனு அப்படி கேட்டுக்கணும். இந்த இடத்துல குவனுங்கிறதுல குவனு அப்படி போட்டுருக்கணும்.
மத்தப க்வனு தனு க்வ பலம் வா யூயம் ஈக்ஷணபதம் விரஜத இதி. சோ யூயம் ஈக்ஷணபதம் விரஜத, என்னுடைய கண் பார்வையினுடைய மார்க்கத்திற்கு வந்திருக்கிறீர்கள், விரஜத இதி பலம் வா க்வ, இந்த பலமோ எங்க இருக்கு அப்படின்னா இது ஒரு மகத் பலமாச்சே. ஈத்ருஷானி அபி ததந்தி நஹா பூர்வ பூருஷ தபாம்சி புனகா ஜெயந்தி. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை ததந்தினா கொடுக்கின்றனன்னு எடுத்துக்கணும். பூர்வ பூருஷ தபாம்சி, முன்பு புருஷனுடைய யத்தனத்தினால செய்யப்பட்ட தபாம்சி தபங்கள். அப்ப பூர்வ பூருஷஸ்ய தபாம்சி அப்படின்னா பூருஷாணி தபாம்சின்னு எடுத்துக்கலாம். சோ பூர்வாணி பூருஷாணி தபாம்சிங்கும் பொழுது முன் ஜன்மத்தில் செய்த மனுஷிய யத்தனத்தினால செய்யப்பட்ட தபாம்சி, அந்த தபோ பலங்கள் தான் ஈத்ருஷானி அப்படி ததந்தி, இப்பேற்பட்ட ஒரு பலனை கூட கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு இது இருக்கா, வல்லமை இருக்கா. ஆகையினால சோ ஈத்ருஷானி அப்படி ததந்தி, இவ்வாறு ஒரு பலனை கொடுக்கின்றதான நகா என்னுடைய, இங்க ராயல் வி எடுத்துக்கணும், அஸ்மாகம்ங்கிறது மமான் தான் எடுத்துக்கணும் அந்த இடத்துல. சோ என்னுடைய பூர்வ பூருஷ தபாம்சி, முன் செய்த தவங்கள் தான் புனகா ஜெயந்தி, புனகாங்கிறச்ச நிச்சயன ஜெயந்தின்னு எடுத்துக்கிறோம். அதுதானே இப்ப உத்கர்ஷமாக இருக்கு. அந்த முன் ஜன்மத்தினுடைய ஒரு பலனாக தானே இவர்கள் என்னுடைய கண் பார்வைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆயிடுது. எவ்வளவு சுலபமா பதலாலித்யம் சொன்னேனே, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஆனா அதுல என்ன ஒரு அர்த்த கௌரவம் பாருங்க. நால்வர் அதுவும் அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய நால்வர் நளன் மனுஷன் இந்த அன்னத்தை சாப்பிடக்கூடிய மனுஷன்ட்ட கேட்கிறா, யாச்சகத்துக்கு வரான்னா இது பூர்வ புண்ணியம் இல்லாத வேற என்னவா இருக்க முடியும்? அத்தனை ஒரு பலம் நம்பிக்கை அந்த நலனுக்கு. மத்தப க்வனு தனு க்வ பலம் வா, இல்ல இத பூர்வ புருஷங்கிறச்சு இத என்னுடைய ஆன்சிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய அந்த பித்ரு பலனாக கூட இருக்கலாங்கிற. ஏன்னா பித்ருக்கள் செய்த தவம் உங்களுக்கு சந்ததிகளுக்கும் அது ட்ரிக்கல் ஆகுங்கிறோம். அதனாலதான் நம்ம பித்ருக்காரியங்களை பண்ணாம விடக்கூடாதுங்கிறது. எதுக்குன்னா பித்ருக்காரியத்துல லோபம் ஏற்பட்டதுன்னா பின்னாடி சந்ததிகளுக்கு பிரச்சனை வருங்கிறா. அப்படி இல்ல, அதாவது அந்த அத்வைத நிலையில நம்ம பார்க்கும் பொழுது பல பாபங்கள் பண்ணவர்கள் தான் இந்த குலத்துல பிறந்து அந்த மாதிரி ஒரு அந்த ககனா கர்மனோ கதி. சோ அந்த கர்மாவனுடைய கதியினால பின்னி வரும் பொழுது அவர்கள் அந்த பாபத்தை அனுபவிக்கணும். அந்த பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குலத்துல பிறக்கணும். அப்போ அந்த குலத்துல பித்ருக்காரியங்கள் லோபமாயிருக்கிற குலமா இருக்கும். ஆகையினால அந்த ஜீவன் அந்த ஒரு குலத்துல ஜென்மா எடுத்திருப்பானாக்கும். அவர்கள் புண்ணியத்தை அனுபவிக்க ஒரு பிராரப்தமா இருந்ததுன்னா நல்ல பித்ருக்காரியம் செய்யக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்து அந்த வாசனையோடயே கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு குலத்துல வந்திருப்பாளா இருக்கும். அப்படின்னு நம்ம பலானுமேயாக பலத்தை வச்சுட்டு நம்ம கர்மாவை அனுமானம் பண்ண ட்ரை பண்றோம். அததான் இங்க நலன் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னா இது பித்ருக்களினுடைய தவத்தினால கூட இருக்கலாம் அப்படின்னுட்டு பூர்வ புருஷங்கிறத பித்ருக்கள் எடுத்துட்டு எனக்கு தோன்றது சொல்றேன். மத்தப க்வனு சரியா இருக்கா? மத்தப க்வனு தனு க்வபலம் வா யூயம் ஈக்ஷணபதம் விரஜத இதி ஈத்ருஷ இதிங்கிறச்சு இவ்வாறு இதி பலம் வா க்வ, அது எங்க? ஈத்ருஷான்யபி ததந்தி புனர் ந பூர்வ பூருஷ தபாம்சி ஜெயந்தி பிரத்யதிஷ்டிபத் பிரதி அதிஷ்டிபத் இலாம் கலு தேவீம் கர்ம சர்வ சகன விரத ஜன்மா யூயமப்யஹ பூஜனமஸ்யாக என் நிஜைஹி சிருஜத பாத பயோஜைஹி. அடுத்தது இந்த பூமியும் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும்ங்கிறார். அடுத்தது அவளை டு மேக் தி அதர் பர்சன் ஃபீல் குட் அபவுட் தெம்செல்ஸ். தான் இப்படி யாச்சனை பண்ற நிலைமையில நம்ம இருக்கோமேன்னு அவன் நினைச்சிருக்கிறாதுங்கிறதுக்காக. ஏன்னா அவனுடைய வார்த்தைகளும் இட் இஸ் இன் கீப்பிங் வித் வாட் எவர் ஹி தாட். அவன் மைண்ட்ல என்னென்னலாம் ஓடித்தோ யாச்சகர்களுடைய பயம் வெட்கம் அதை குறிச்சு அதுக்கு மாறுதலா அவ அப்படி ஃபீல் பண்ண கூடாதுங்கிறதுக்காக அவன் இங்க சொல்லிட்டு வரான். அதுதான் முக்கியம். ஈலாம் தேவீம் சர்வ சகன விரத ஜன்ம கர்ம
பிரத்யதிஷ்டிபத் பிரதி அதிஷ்டிபத் அதிஷ்டிபத்துங்கிறது லுங் லகாரம் ஸ்தாபயதிங்கிறதுக்கு லுங் லகாரம் அதிஷ்டிபத்னு இது ரூபம் அதுக்கு பிரதி உபசர்க்கம் சேர்த்திருக்கோம் சோ இலாம் தேவியும் இந்த இலாங்கிறது பூமி பூமாதேவியை புனகா பிரதிஷ்டாபனம் பண்ணினது எது அப்படின்னு கேட்டா சர்வசகன விரத ஜன்ம கர்மா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வதுங்கிற ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்ட இந்த ஜன்மா யாருக்கு பூமிக்கு அதனால்தான் அவளுக்கு வந்து க்ஷமான பேரு இல்ல பூமிக்கு எதையுமே பொறுத்துக்க கூடிய ஒரு ஜென்மா அவளுக்குங்கிறதுனால க்ஷமா ஃபார்பேரன்ஸ் சர்வசகனம் என்ற ஒரு விரதம் சர்வசகனம் இது விரதம் சர்வசகன விரதம் அந்த விரதத்தையே மேற்கொண்ட ஒரு ஜென்மாவாக இருக்கிறது அவளுக்கு அந்த விரதம் ஜன்மனி அப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் விரதம் ஜன்மனி எஸ்யாஹாசா அல்லது விரதம் ஏவ ஜன்மா எஸ்யாஹாசா அந்த விரதத்தை வைத்துக்கொண்டே ஒரு பிறப்பு எவளுக்கு இருக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த விரத ஜன்மா அது அந்த கர்மா இருக்கோ இல்லையோ இப்ப பாருங்க இந்த எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் விரதத்துக்காக எடுத்த ஜென்மா அந்த ஜென்மாவில் செய்யக்கூடிய அந்த ஜென்மாவை கொண்டதான ஒரு கர்மா இருக்கிறது ஒரு செயல் அந்த கர்மா இந்த கர்மாங்கிறது இந்த சம்ஞா கர்மாவை எடுத்துக்கோங்க அதாவது நம்மளுடைய கர்மா பலனாக வரக்கூடியது ஒரு புண்ணியவசம் அடுத்தது சோ இந்த ஜென்மா அந்த ஜென்மாவை எடுத்து அதுல வரக்கூடிய ஒரு கர்மாக்கள் அந்த கர்மா என்ன பண்றதுன்னா இலாம் தேவி இந்த பூமியை இலான பூமாதேவி அவளை பிரதிஷ்டாபனம் செய்து விட்டது சரியா இலானா இலாங்கிறது பூமி அவளுக்கு வைவஸ்வத மனுவனுடைய பெண்ணாக பிறக்கிறாள் இலத்தீன பிராப்னோத்தின்னு அர்த்தம் விஷ்ணு வராது பிராப்னோத்தின்னு ஏதோ அர்த்தம் இருக்கு தெரியல ஏன் அவளுக்கு அப்படி பேர்னு தெரியல இலா ஏலயத்தின்னு போட்டிருக்காரு இலாயதி தெரியல பிராபயதி எல்லாருக்கும் விஷயங்களை கொடுக்கிறவள்ங்கிற அர்த்தத்துல ததாத்திங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம் தெரியல சோ அவ பிரத்யதிஷ்டிபத் அப்படின்னா பிரதிஷ்டாபயதி ஸ்ம அவளுடைய கர்மாவே இந்த பூமியை நல்ல ஒரு நிலையில் அவளை நிலைநிறுத்துறது ஏன்னா பூமாதேவிக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனாலதான் she is able to withstand anything அதனால அவ எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு நிலை பெற்று இருக்கும் தன்மையானது இருக்கிறது இல்லையா அப்பேற்பட்டவளுக்கு அஸ்யாக பூஜனம் இவளுக்கு பூஜை செய்ய வேண்டும் அந்த பூஜனம் நீ எப்படி பண்றேன்னா யூயம் அப்படி நிஜைஹி பாத பயோஜைஹி அஸ்யா பூஜனம் சிருஜத நீங்க உங்களுடைய திருவடி தாமரைகளினால் இவளுக்கு பூஜை செய்கிறீர்கள் பூமியில இவ இறங்கியிருக்காங்கிறது பூமிக்கு ஒரு பெரிய பூஜை செஞ்ச மாதிரி இருக்கான் ஏன்னா இவர்களுடைய திருவடிகளே தாமரையாக ஆகிறது அந்த தாமரையினால புஷ்பத்தை போட்டு பூஜனை பண்ற மாதிரி அஹா எது யூயமபி தவ பூஜனம் உங்களுடைய அதாவது சாரி தவ பாத பயோஜைஹி பயோஜம்னாலே தாமரை தண்ணீரில் முளைக்கிறது இல்லையா அதனால ஜலஜா நீரஜா அந்த மாதிரி பயோஜ அப்படின்னா தண்ணீரிலிருந்து முளைக்கிறது தாமரை சோ அதனால பாத பயோஜம்ங்கிறது ரூபகம் அந்த இடத்துல திருவடி தாமரைகளினால் உங்களுடைய திருவடி தாமரைகளினால் அஸ்யாக பூஜனம் சிருஜத இவளுக்கு ஒரு பூஜையை செய்கிறீர்கள் என்பது என்ன உண்டோ எது எஸ்மாத் காரணாத் அதுவே அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு 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 கர்மா செஞ்சதுனால அந்த பூமிக்கு பழைய கர்மாக்கள் என்ன எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடிய தன்மைங்கிற ஒரு கர்மா அவளுக்கு இருக்கு அந்த கர்மாவனால அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு பாத பூஜையும் நடந்து அதாவது அவளுக்கு புஷ்பத்தை போட்டு பூஜை பண்றதுங்கிறதும் நடந்து அவ நிலை பெற்று நிக்கிறா அதனாலதானே தேவர்களே they are able to come to this பூமி தேவர்கள் பூமிக்கு வராங்கிறது அவளுடைய ஒரு புண்ணிய வசத்தினாலையும் இருக்கு அண்ட் தேவர்கள் பூஜை வேற பண்றா அவளுக்கு அப்படிங்கிற இது பொதுவா அந்த அந்த தேவர்களுக்கு மனசுல ஒரு வருத்தம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றார் இந்த இடத்துல அவ்வளவுதான் சோ இது பாத பயோஜைகிங்கிற இடத்துல ரூபகம் அவ்வளவுதான் வேற அலங்காரம் இல்லை சோ பிரத்யதிஷ்டிபத்
இலாம் கலு தேவீம் கர்ம சர்வசகன விரத ஜன்மா யூயமப்யஹ பூஜனமஸ்யா என் நிஜை சிருஜத பாத பயோஜை. சரியா இருக்கா? நிறுத்திக்கலாம். 90